அனைவருக்கும் என்னுடைய அன்பான வணக்கம். ஒரு பெற்றோர் வளர்ப்பு இவை பற்றிய ஒரு உருக்கமான ஒரு உரையை ஒரு அனுபவபூர்வமாக நம்முடைய அன்னையார் அவர்கள் நிகழ்த்தினார்கள். அவ்வளவு கடுமையான ஒரு அப்பா, ஆனால் அதிலிருந்து ஒரு மென்மையான ஒரு பெண், இயற்கை எதிரெதிரான தன்மையை உருவாக்கி காட்டுகிறது என்பதற்கு இது ஒரு அடையாளம். தன்னை தண்டித்தவர்கள் மீது பழிவாங்க வேண்டும் என்ற எண்ணம் இல்லாமல் அடுத்த பிறவியிலும் பிள்ளையாக பிறக்க வேண்டும் என்கிற ஒரு பெண்மையையும், அந்த பெண்மை கொண்டாடுகிற ஒரு வன்மையையும், இந்த உண்மையையும் சிந்திக்கிற ஒரு வாய்ப்பு, ஒரு நல்ல நேரம். நான் பெற்றோரியல் பற்றி கடந்த 2 சொற்பொழிவுகளில் நிகழ்த்தி இந்த சொற்பொழிவோடு அந்த பகுதியை நிறைவு செய்து கொண்டு வேறு பகுதிக்கு போகிறோம். நான் ஏதோ பெற்றோரியல் பற்றி பேசுவதாலேயே சிறந்த பெற்றோர் என்று நினைத்து விடக்கூடாது. ஏதோ என் பிள்ளைகள் அவர்கள் அதிர்ஷ்டத்தால் வளர்ந்திருக்கிறார்கள், அவர்களுக்கு கர்மவினை நன்றாக இருந்த காரணத்தால் ஒரு சரியான வாழ்க்கை அவர்களுக்கு கிடைத்திருக்கிறது. நான் இதை ஏன் குறிப்பிடுகிறேன் என்று சொன்னால், என்னதான் நாம் திட்டமிட்டு யோசித்து நிறைய விஷயங்களை எல்லாம் வடித்தெடுத்தெல்லாம் பார்த்தாலும் ஒரு உண்மையை புரிந்து கொள்ள வேண்டும். இவையெல்லாம் மனித முயற்சி, மனிதனுடைய திட்டமிடல், வளர்ச்சிக்கான சில அங்கங்கள், சில முயற்சி. ஆனால் அவரவருடைய கர்மவினையை அனுபவிக்கத்தான் பூமிக்கு வருகிறார்கள் என்கிற அடிப்படை தத்துவத்தை இம்மி கூட அசைக்க முடியாது, ஒரு இம்மி கூட அசைக்க முடியாது. இப்போது ஒரு வளர்ப்பின் மூலமாக மட்டுமே எல்லாம் சரியாக செய்துவிட முடியும் என்று சொன்னால், ஒரே தாய் தகப்பனுக்கு பிறக்கிற 6 பிள்ளைகள் ஒரே மாதிரி இருப்பதில்லை. ஒரு தன்மைத்தான தத்துவத்தை தகப்பன் அவர்கள் மீது செலுத்துகிற போது 2 பிள்ளைகள் ஏற்றுக்கொள்கிறார்கள், 2 பிள்ளைகள் நிராகரிக்கிறார்கள். ஏன் என் அப்பா அப்படி நடந்து கொள்ள வேண்டும், ஏன் என் அம்மா அப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்று கேட்கிற பிள்ளைகளும் உலகத்தில் இருக்கிறார்கள். எனவே இது ஒரு முயற்சி. அதற்காக நாம் நம்முடைய வேலையை நிறுத்தக்கூடாது, அதற்காக அவர்கள் திமிரை விடக்கூடாது. அவர்கள் சௌகரியப்படி அவர்கள் வளருவார்கள், நாம் நம்முடைய அறிவின்படி அவர்களை வளர்ப்பதற்கு முயற்சி செய்வோம். நான் இந்த உண்மையை ஏன் சொல்கிறேன் என்றால், அறிவுரை சொல்வது உலகத்திலேயே எளிமையான ஒன்று. அதை நான் பல்லாண்டுகளாக செய்து கொண்டிருக்கிறேன். என் பிள்ளைகள் தானாக வளர்ந்தார்கள். கோழி வளர்த்துக்கிட்டு இருந்தான். அவனுக்கு ஒரு அட்வைசர் போய் 100 கோழி இருந்தது, இதை 200 கோழியாக மல்டிப்ளை பண்ணுற டெக்னிக் கற்றுக் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லி அமெரிக்கன் டெக்னிக் பின்பற்றுன்னா 50 செத்து போச்சு. அமெரிக்கன் டெக்னிக் ஒத்து வரல, ஆப்பிரிக்கன் டெக்னிக் ஒன்று இருக்குது, அதை பண்ணு அப்படின்னா 25 செத்து போச்சு. கடைசியாக வச்சா, இந்த கோழிக்கு அமெரிக்கன் ஆப்பிரிக்கன் டெக்னிக்னா ஒத்து வரலப்பா, இந்தியன் டெக்னிக்கே நீ அப்ளை பண்ணுன்னா பாக்கி இருக்கிறது செத்து போச்சு. அவன் ரொம்ப சோகமாக உட்காந்துருந்தான். இவன் போய் சொன்னான், இன்னும் சொல்கிறதுக்கு என்கிட்ட நிறைய யோசனை இருக்குது, உங்ககிட்ட கோழி இல்லையேன்னா. என்கிட்ட எவ்வளவோ ஐடியா இருக்குது, உங்ககிட்ட கோழி இல்லையேன்னா. அதனால் யோசனை சொல்கிறதுனால ஒன்றும் பெரிய நஷ்டம் வராது, கோழி வச்சிருக்கிறவங்க தான் கவலை. இதெல்லாம் ஒரு ட்ரையல் அண்ட் எரர் மெத்தட் தான். இப்படி பிள்ளை வளர்த்து பார்க்கலாமா, அப்படி பிள்ளை வளர்த்து பார்க்கலாமா அப்படின்னு நான் வேடிக்கை சொல்ல, நீங்கள் எப்படி வளர்த்தாலும் நீ வளர்த்தது சரியில்லைன்னு அதுங்க திட்டம் தான் போகுது. இது ரொம்ப கிழிச்சிட்டியாக்கும், இதுக்கெல்லாம் வக்கு இல்லாமல் ஏன் பெற்றுக்கிட்டேன், இதெல்லாம் நிறைய நம்ம வாங்க வேண்டிய விஷயம். அதெல்லாம் இதை நான் சொல்லியிருந்தா பரவாயில்ல, நீங்கள் சொல்லியிருந்தா பரவாயில்ல. சுவாமி விவேகானந்தர் அவங்க பேரண்ட்ஸை பார்த்து சொன்னார், நம்புவீங்களா? என்ன பெருசாக எனக்கு கிழிச்சிட்டீங்க, பெருசாக நீங்கள் என்ன கிழிச்சிட்டீங்க? அப்போ அவங்க அப்பா சொன்னார், கண்ணாடியில் போய் பார், நீ எப்படி வளர்ந்துருக்கிறேன்னு தெரியும், நீ எப்படி இருந்த எப்படி ஆயிருக்கிறேன்னு தெரியும், அப்புறமா தெரியும் நாங்கள் என்ன வளர்த்துருக்குறோம். ஒரு குழந்தை உடம்பால் வளரணும்னா கூட ஒரு தாயும் தகப்பனும் தேயாமல் முடியாது இல்லையா? அப்போ யாராக இருந்தாலும் அது ஒரு காலகட்டத்தில் அந்த எதிர்ப்பு உணர்ச்சி இருக்கும். ஒரு காலகட்டத்தில் பிள்ளைகளால் தாய் தகப்பனுடைய செயல்களை முழுமையாக ஏற்றுக்கொள்ள முடியாது. அவன் ரொம்ப அழகாக சொன்னான், என் தகப்பன் செய்ததெல்லாம் நியாயம் என்று எனக்கு புரிகிற காலகட்டத்தில் நான் செய்வதெல்லாம் தவறு என்று சொல்லுகிற மகன் வளர்ந்திருப்பான். என் தகப்பன் செய்ததெல்லாம் சரி என்று நான் கண்டுபிடிக்கிற காலத்தில் நான் செய்ததெல்லாம் தவறு என்று சொல்லிக்கொள்ளக்கூடிய ஒரு மகன் வளர்ந்து நின்று பேசிக்கொண்டிருப்பான். அது தவிர்க்க முடியாது. நீங்கள் இயற்கையிலே பார்த்தீங்கன்னா, சிங்கத்தினுடைய கூட்டத்தில் அந்த சிங்கத்தில் இளம் சிங்கம்னு வருது பார்த்தீங்களா, அந்த பரம்பரைக்குள்ள அந்த இளம் சிங்கம் தான் தகப்பன் சிங்கத்துக்கு ஆபத்தான்.
ஏன்னா அந்த கூட்டத்தில் அவங்களுடைய தலைமையை வந்து அசைச்சு பார்க்கும். அது அரச குடும்பங்களை நீங்கள் பார்த்தீங்கன்னா பின்னால் பிறக்கிற வாரிசுகள் முன்னால் இருந்த மூதாதையருக்கு இடையூறாக இருப்பார்கள். இதெல்லாம் காட்டு விலங்குகளாக கூட்டமாக இருந்த காலத்தில் இருந்து அந்த புதிதாக வருகிற இளம் விலங்கு என்பது அந்த பழைய விலங்கை எதிர்ப்பது என்பதெல்லாம் தவிர்க்க முடியாத ஒன்று. ஆனால் பெற்றோர்கள் ஒரு நிதானத்தோடு நடந்து என்னென்ன முடியுமோ அந்த அளவுக்கு அந்த பிள்ளைகள் மீது அன்பும் அக்கறையும் பொறுப்புணர்வும் நம்மால் முடிந்த எல்லா கடமைகளையும் செய்துவிட வேண்டும். அதன் பிறகு அவர்கள் எப்படி இருக்க வேண்டும் என்பது அவர்களது தலைவிதி. இந்த தெளிவோடு தான் பிள்ளைகளை நாம் வளர்ப்பதற்கு முயற்சி செய்ய வேண்டும். ஒரு காலத்தில் மதர் இந்தியா அப்படின்னு ஒரு படம் வந்தது. அதில் நர்கீஸ் அவ்வளோ உலக புகழ் பெற்றார். மதர் இந்தியா அந்த மாதிரி பெரிய டேர்னிங் பாயிண்ட். நர்கீஸுக்கு என்ன பெருமைன்னு கேட்டிங்கன்னா முதல் பெண். எதுக்குன்னா இந்திய திரைப்பட தயாரிப்பாளர் சங்க தலைவராக அமர்ந்த முதல் பெண், திரைப்படத்துறையிலிருந்து ராஜ்யசபாவுக்கு உறுப்பினரான முதல் பெண். அதாவது மதர் இந்தியா அப்படிங்கிறது இந்திய திரைப்பட வரலாற்றிலேயே ஒரு டேர்னிங் பாயிண்ட். அதில் நர்கீஸ் ஒரு மிகப்பெரிய டேர்னிங் பாயிண்ட். ஆனால் அந்த அம்மா என்ன சொன்னாங்க தெரியுமா? என் மகன் சஞ்சய் தத்தை என்னால் சரியாக வளர்க்க முடியவில்லை. அவங்க ரெண்டு பேருமே புகழ் பெற்ற கணவன் மனைவி. சுனில் தத் அவங்க புகழ் பெற்றவராக வளர்கிறார்கள், புகழுடைய உச்சியில் இருக்கிறாங்க. ஏன்னா வர்றவங்க கொடுக்குற கிஃப்டே கெடுத்துருது. இவங்களை சரி கட்டுறதுக்காக, இவங்க கிட்ட கால் ஷீட் வாங்குறதுக்காக அந்த பசங்களுக்கு அவங்க கொடுக்குற கிஃப்ட் இருக்கு பார்த்தீங்களா? பெரிய மனுஷன் விட்டு பிள்ளைகள்லாம் தப்பிச்சு பிழைக்கிறது பெரிய கஷ்டம். ரொம்ப செல்வாக்காக இருக்கிற போது அந்த பிள்ளைகளை சுற்றி இருக்கிறவங்க எடுத்துருவான். அதை பார்த்து அவரால் தாங்க முடியல. அதனால சொல்கிறார் நர்கீஸோட கணவர், இந்த பிள்ளையை வீட்டில் வச்சுருந்தா உருப்படாது, கொண்டு போய் போர்டிங் ஸ்கூலில் விட்டாகணும்னு. இந்த அம்மாவால் மறுக்க முடியல. ஒரு தகப்பன் என்ற முறையில் அவர் எதையும் சரியாகத்தான் செய்வார் என்பதில் நான் உறுதியாக இருந்தேன். கொண்டு போய் ஒரு பூனா பக்கத்தில் ஒரு போர்டிங் பள்ளியில் விட்டுட்டு திரும்பி வர்றாங்க. ஒரு அரை மணி நேரம் கழித்து மறுபடியும் கார் எடுத்துகிட்டு போய் பார்க்குறாங்க. அந்த பையன் நகத்தை கடிச்சிக்கிட்டு பென்சிலை கடிச்சிக்கிட்டு கோபமாக இருக்கிறான். அந்த கோபத்தை என் வாழ்நாள் முழுவதும் மாற்ற முடியவில்லை அம்மா சொல்கிறாங்க. ஸோ மதர் இந்தியா என்று இந்தியாவின் மதராக பெருமை பெற முடியும், ஒரு பிள்ளையின் மதராக அவரால் திருப்தியாக வாழ முடியவில்லை. ஏன்னா அவங்களுடைய ஸ்தானத்தை காப்பாற்றிக்கணும் அப்படின்னா அந்த பிள்ளையை கொண்டு போய் வேற எங்கேயோ படிக்க வைக்க வேண்டிய கட்டாயம் இருக்கு. அவருடைய மகன் வந்து போதை வஸ்துக்கு அடிமையாக மாறினா அவனை திருப்தி செய்யறதுக்காகவே படம் எடுத்தார்கள். அந்த பிள்ளையை ஏதாவது பண்ணணுமே, ஏதாவது அந்த பிள்ளையை உருவாக்கணுமே அப்படிங்கிறதுக்காக படம் எடுத்தாங்க. அப்போ ஒரு புகழ் பெறுகிற வளருகிற தாய் தகப்பனால முழுக்க தன்னுடைய பிள்ளைகளை எப்படி வளர்க்க வேண்டுமோ அப்படி வளர்க்க முடியாமல் போயிடும். இப்போ நீங்கள் சில வீட்டில் பார்த்தீங்கன்னா சில பேர் பிள்ளைகளை எல்லாம் அப்படியே உருவாக்குவாங்க. எப்படி உருவாக்குவாங்க? கூடவே இருந்து நீ இதை படி அதை படி, இந்த எக்ஸாமுக்கு இப்படி படி அப்படி படி எல்லாம் பண்ணி அந்த குழந்தைய ரேங்க் வாங்க வச்சு ஒரு மாதிரி மேலே கொண்டு வருவாங்க. ரொம்ப தான் வளர்ந்து கொண்டு போகிற தாய் தகப்பன் இருக்காங்க பாருங்க, அவங்களால பிள்ளைகளை அப்படி கவனிக்க முடியாது. இந்த பிள்ளைகள் என்ன சொல்லுவாங்க? நீ அவங்கள மாதிரி என்னை வளர்த்தியா? என் கூட எப்பாவது இருந்திருக்கியா? என் பொண்ணு ஒரு தடவை ஒரு ஆர்கியூ பண்ண, என்னைக்காவது நீ சாதாரண அப்பாவா வந்து கியூவில் நின்றுருக்கியா? எங்கள் டீச்சர் கிளாஸ் ரூமில் இருக்கும்போது நீ மட்டும் சொகுசாக நேராக பிரின்ஸிபல் ரூமுக்கு போகிற, எங்கள் டீச்சரை கூப்பிட்டு விட்டு எங்கள் பிரின்ஸிபால் பேசுகிறாரு, உனக்கு என்ன அப்படி ஒரு கிரீடம்? நீ என்னைக்காவது கியூவில் நின்று சாதாரண அப்பாவா நின்றுக்கிறியா? நிற்கல இல்லை. அப்போ அது ஒரு வகையான விஷயம்தான். எப்படின்னா எல்லா பேரண்ட்டும் எப்படி பிள்ளைய வளர்க்குறாங்களோ அப்படி ஒன்றால் வளர்க்க முடியும். நீ விஐபிங்கிற அந்தஸ்தோடு தானே வளர்க்குற. சரி, இது ஒன்றை பெறுகிற போது இந்த ஒரே பிரின்சிபல் தான். ஒன்றை பெறுகிற போது ஒன்றை இழப்பது தவிர்க்க முடியாது. இந்த உலகத்தில் இரண்டையும் பெறுவது என்பது சுலபம் அல்ல. ஒன்றை பெறுகிற போது ஒன்றை இழப்பது என்பது தவிர்க்க முடியாதது. இது பெற்றோர்களும் புரிந்து கொள்ள வேண்டிய விஷயம், பிள்ளைகளும் புரிந்து கொள்ள வேண்டிய விஷயம். சிலவற்றை பெறலாம், சிலவற்றை இழக்கலாம். நல்ல கருத்துக்களை எடுத்து சொல்லலாம். அது ஒரு கணக்கு இருக்கு. அதாவது 3 to 8 வயது வரையில் ஒரு குழந்தைக்கு அந்த மூளைக்குள்ளே நிறைய மாற்றங்கள் ஏற்படுகின்றன. இது ரொம்ப குரூஷியல் பீரியட், 3 to 8. அதாவது அதற்கு அந்த 3 to 8 வயதுக்குள்ள நரம்பில் ஏற்படுகிற ஒரு நைப்பு அப்படிங்கிறார். அதாவது அது திரும்ப திரும்ப அது நிறைய விஷயங்களை உள்வாங்கி கொண்டே இருக்கும். லட்சக்கணக்கான கற்பனைகள் உருவாகிற காலம்ன்றான். லட்சக்கணக்கான கற்பனைகள், லட்சக்கணக்கான விஷயங்கள் ஒரு குழந்தையோட மூளைக்குள்ள வந்து போகும். ஆனால் இப்படி தோன்றுவதை என்ன பண்ணணும்? அதை மேலும் மேலும் பதப்படுத்துவதற்கு உரிய எக்ஸ்பீரியன்சஸ், அதற்கான அனுபவங்களை பெற்றோர்கள் வழங்க வேண்டும். இந்த 3 to 8 வயதுக்குள்ள அதற்கு நிறைய கற்பனை தோணும். இப்படி பண்ணலாமா அப்படி பண்ணலாமான்னு தோணும். இது என்ன அது என்னன்னு தோணும். இது ஒன்னொன்னையா உருவி, அதுக்கு என்னென்ன தோணுதோ அது ஒன்னொன்னையா உருவி ஒவ்வொன்றையும் அந்த திறமையை கூட்டி கொண்டு போவது, சரியாக வளர்ப்பது, அது முனை முறியாமல் காப்பாற்றுவது. அப்படி ஏதாவது ஒரு 10 ஒரு 15 எடுத்து பெற்றோர்கள் வளர்த்தா அது கடைசி வரைக்கும் வந்து நிற்கும்.